வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் 11 வந்து உங்கள் பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, விண்டோஸ் 11ல் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விண்டோஸ் 11 விண்டோஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கேட்காம நம்ம யாரும் வந்து இருக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு 20 வருஷமாக கம்ப்யூட்டர் ரெவல்யூஷனே வந்து கையில் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு பார்த்தா விண்டோஸ் தான். பில்கேட்ஸ் வந்து இந்த விண்டோஸை வச்சு தான் வந்து உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரரானார். முதல் இடத்துல இருந்தார், இப்போ வந்து 5வது இடத்துக்கு வந்துட்டார். அது வந்து வேற டாபிக். பட் இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸில் வந்து விண்டோஸ் எக்ஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருந்தது, ஒரு ஓஎஸ் வெர்ஷன். அது பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஹிட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த எக்ஸ்பிக்கு அப்புறம் செம்ம சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7. ஸோ விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நிறைய கம்பெனிஸில் வந்து விண்டோஸ் 7 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் விண்டோஸ் 7 விண்டோஸ் 7 விண்டோஸ் 7. விண்டோஸ் 7க்கு அப்புறம் வந்த எந்த ஓஎஸும் வந்து அவ்வளோ நல்லா போகல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விண்டோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, அதில் வந்து ஒரு ஓஎஸ். இப்போ வந்து ஃபோனில் வந்து நம்ம வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iOS இருக்குது. ஸோ அது மாதிரி கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோனோபொலியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் விண்டோஸ். விண்டோஸில் வந்து என்னதான் மோனோபொலியாக இருந்தாலும் அதில் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்து செம்ம ஃப்ளாப் ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளாப் ஆன வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் விஸ்டா அப்படின்னு ஒரு வெர்ஷன் விட்டாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அது பார்த்தீங்கன்னா நல்லா போகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் 8 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்தது, அதுவும் வந்து நல்லா போகல. இப்போ வந்து புதுசாக வர லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10ஓட வருது. அப்படி இருக்கும்போது யூஸ்வலாக எப்போவுமே வந்து ஒரு விண்டோஸ் வெர்ஷன் புதுசாக வரும்போதும் நம்ம வந்து அதை பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், இல்லைனா பே பண்ணி லைசன்ஸை வந்து ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 வந்து ஃப்ரீயாக அப்கிரேட் கொடுக்க போகிறோம். யாரெல்லாம் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் போய் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து 11க்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2022ல் வரப்போகிற லேப்டாப்ஸ் நிறையா, அதுக்காவது டெல், ஹெச்பி, அதுக்கப்புறம் ஏசஸ், இது மாதிரி லேப்டாப்ஸ்லாம் வந்து இன்பில்ட்டாகவே 11ஓட தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விண்டோஸ் 11ஆவது வந்து இந்த விண்டோஸ் 7 விண்டோஸ் எக்ஸ்பி எல்லாம் எப்படி சூப்பர் ஹிட் வெர்ஷன்ஸாக இருந்ததோ அது மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? விண்டோஸ் 11ல் நம்ம இது வரைக்கும் பார்க்காத நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யாருமே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் கம்ப்யூட்டர் வந்து இருக்கிறது இல்லை. எல்லாருமே வந்து ஃபோன்லேயே வந்து நிறைய வேலைகளை முடிச்சிடுறாங்க. மிஞ்சி போனால் ஒரு டேப் வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து காம்பீட் பண்ணணும். இப்போ வந்து அவங்களுடைய ரியல் காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கிடையாது, ஃபோன்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இன்பில்ட்டாகவே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பில்கேட்ஸ் வந்து ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணார். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இது வந்து செம்ம டெக்னிக்கலான ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் வந்து நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த பீரியடில். அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விண்டோஸ் 11ல் நீங்கள் வந்து இன்பில்ட்டாக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டச்சபிள் பென்ஸ், அதாவது டிஜிட்டல் பென்ஸ் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்பில்ட்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்ஃபேஸ் ஸ்லிம் பென் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இது வந்து இன்பில்ட்டாக வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ வர லேப்டாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி லேப்டாப்ஸில் வந்து உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் வந்துடுது. லேப்டாப்பை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டேபாக மாறிடும். ஸோ இது மாதிரி லேப்டாப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11ஓட பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வரும், இன்பில்ட்டாகவே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டீம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் வந்து வீடியோ கால் பண்ணலாம், ஆடியோ கால் பண்ணலாம், நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அனுப்பலாம். நீங்கள் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், அதாவது பேங்க்ஸ், இது மாதிரி கம்பெனிஸில் கூட இப்போ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ் லெவல்லையும் வந்து நீங்கள் வந்து கான்ஃபரன்ஸ் கால் அட்டன் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து டீம்ஸில் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டீம்ஸும் வந்து உங்களுக்கு வந்துடும். இது இல்லாமல் மிக முக்கியமான ஃபீச்சர் விண்டோஸ் 11ல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங். ஸோ இப்போ என்ன தான் வந்து உலகமே வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் பெரும்பாலுமானோர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதுக்கு. அண்ட் இந்தியா மாதிரி கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இளைஞர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்க வந்து முக்கால்வாசி பேர் வந்து ஒரு புதுசாக ஒரு சிஸ்டம் வருது, ஓஎஸ் வருதுன்னா அதில் வந்து கேமிங் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விண்டோஸ் 11ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாகவே எக்ஸ்பாக்ஸ் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமாக வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பாக்ஸ் வந்து சிங்க் பண்ணுறது, அதோட விளையாடுறதுலாம் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும்.
ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து நிறைய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய சிங்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஃபோனாகவும் யூஸ் பண்ணலாம், உங்கள் கம்ப்யூட்டர் இது மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய சிஸ்டமில் விண்டோஸ் 11 எலிஜிபிளா இல்லையா அப்படின்ட்டு எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் வந்து விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மை பிசி ஹெல்த் ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதுவும் வந்து மைக்ரோசாஃப்டோட தான். அதில் போய் உங்களுடைய எலிஜிபிலிட்டி செக் பண்ணலாம். அதில் போய் எலிஜிபிலிட்டி செக் பண்ணி எலிஜிபிள் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணி நீங்களே வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸ் வந்து அப்கிரேட் பண்ணணும்னா கம்ப்யூட்டர் டெக்னீஷியனை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 300 இல்லைனா 500 கொடுத்து அவங்க வந்து சீல்லாம் போட்டு எல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லா பேக்கப்பும் எடுத்துடணும். எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பேக்கப் எடுத்துகிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஓஎஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இனிமேல் வந்து அப்படி இருக்காது. நீங்களே வந்து சிம்பிளாக ஒரே ஒரு கிளிக்கில் வந்து ஓஎஸ் அப்டேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, it's bye from DK.